எல்லாத்துக்கும் வணக்கங்க. எம்பியில தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் பல கட்டமாக நடக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி இந்தியா நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு கட்சியும் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்கன்னா நாங்கள் ஜெயிச்சு மக்களுக்காக இந்தந்த நல திட்டங்களை எல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத பற்றி தேர்தல் அறிக்கையாக ஒவ்வொரு கட்சியுமே கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையானது இந்திய அளவில் பேசப்படும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறப்பம்சங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையா இது இருக்கு அப்படிங்கிறது அது மாதிரி நம்ம ஒரு வீடியோவை சொல்லியிருந்தோம். அதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியானது தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அவங்க காங்கிரஸ் கட்சியை வெளியிட்டிருந்த தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா பல அம்சங்கள் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அதை எடுத்து அப்படியே பொதுமக்களுக்கு, அதாவது இந்திய மக்களுக்கு எடுத்து சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா திமுக தெரிவித்திருந்த பல வகையான நல்ல திட்டங்களை காங்கிரஸ் கட்சி அப்படியே எடுத்துட்டு தன்னுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்துச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நீட் தேர்வு கண்டிப்பாக அந்தந்த மாநிலத்தோட விருப்பத்துக்கு விட்டுருவோம், அந்தந்த மாநிலங்கள் விருப்பப்பட்டால் நீட் தேர்வை நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே எல்லா பெண்களுக்கும் அடிப்படை கூலியாக 400 ரூபா கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை 1000 ரூபாய் அவங்க உரிமை தொகையை கொடுக்குறாங்க. அதை விரிவுபடுத்தி மத்திய அரசு என்ன சொல்லணும்னா, எங்களுடைய இந்திய கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே பெண்களுக்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி பெண்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு சந்தேகம் இல்லை. அதே மாதிரி பார்த்தா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு பல வகையான திட்டங்களை அவங்களோட தேர்தல் அறிக்கை சொல்லியிருந்தாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த வகுப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 31 லட்சம் பணியிடங்கள் மத்திய அரசு பணியில காலியிடமா இருக்குது. இதை நம்ம நிரப்புறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்துச்சு. இதுவும் ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். அதே மாதிரி அக்னிபாத் திட்டத்தை நாங்கள் நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றக்கு ஏற்பாடு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது பிஜேபி கவர்மெண்ட் அறிமுகப்படுத்த உள்ள தேசிய கல்வி கொள்கை திட்டத்தை நாங்கள் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் நிறுத்தி வைப்போம், புதிய கல்விக் கொள்கை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வங்கியில வாங்கி இருக்கக்கூடிய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்குது. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா தமிழக அரசு என்னதான் நாங்கள் வங்கி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது மத்திய அரசோட துணை இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசை அதாவது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே கல்வி கடன் வாங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல உபயோகமா இருக்கும் அது அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. அதாவது ஜாதி மதங்களை கடந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுரிமை காக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மத ஜாதிய மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணியில இருக்கக்கூடிய 50% இடஒதுக்கீட்டு அளவை அதிகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய ஒரு வருஷத்துல மத்திய அரசு பணியில காலியிடத்தை நிரப்புறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐஐடி, எய்ம்ஸ் இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய ஜாதிய வேறுபாடு அதை கண்டிப்பா கலைய ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகவும் முக்கியமானது. பார்த்தீங்கன்னா ஐஐடியில படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் வருது. இதுக்கு மெயின் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா
அங்க ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் நிலவுகின்ற பாரபட்சமான நிலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ரயில்வேல மறுபடியும் கன்செஷன் தரப்படும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரயில்வே கன்செஷனை வந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து அதாவது பேங்க்ல வந்து நம்ம லோன் வாங்கும்போது செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் ரூபா மட்டும் நம்ம லோன் தர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெல்லியில். அவங்க கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மத்திய அரசு வந்து இது வரைக்கும் செவிசாய்க்கல. ஆனால் எங்களுடைய இந்திய கூட்டணி வந்து கட்சி ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நடத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினாவே வந்து கட்சி தாவல் சட்டத்தின் கீழே வந்து அவங்க வந்து பதவி இழந்ததாக கருதப்படுவாங்க. அந்த வகையில் சட்டம் திருத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல திட்டத்தை வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கு. இருந்தாலும் கூட திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லுகின்ற மிக முக்கியமான திட்டத்தை வந்து இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில விடுபட்டு இருக்குது. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக கழகம் வந்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில அது இல்லை. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில. ஆனா காங்கிரஸ் வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையில கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் அப்படிங்கிறத பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதுபோக மிக முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய டோல்கேட் எல்லாம் வந்து நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லிடுச்சு. ஆனா காங்கிரஸ் கட்சி வந்து டோல்கேட் வந்து நீக்கத்தை பத்தி எதுவுமே இது வரைக்கும் சொல்லல, தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லல. ஆனா பொதுமக்களை வந்து அன்றாடம் பாதிக்கக்கூடியது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம். அதே மாதிரி சாதாரண பொதுமக்களை பாதிக்கிறது வந்து கேஸ் சிலிண்டரோட விலை ஏற்றம். இதை வந்து கண்டிப்பா வந்து காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்திய கூட்டணி வந்து கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும், சிலிண்டர் விலை குறைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்கணும். ஏன்னா வந்து தேர்தல் அறிக்கை காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில இல்லை. இருந்தாலும் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழக பிரச்சாரத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு தேர்தல் இந்த ஒரு வாக்குறுதியை வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா குறைப்போம் அப்படிங்கிற ராகுல் காந்தி சொன்னார்னா கண்டிப்பா அந்த தேர்தல் வாக்குறுதி வந்து இந்திய அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா பொதுமக்கள் கூட ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஏன் இதை வந்து காங்கிரஸ் கட்சி இதை வந்து புரியல அப்படிங்கிற மாதிரி தெரியல. அது கண்டிப்பா வந்து திரு ராகுல் காந்தி வந்து சொல்லணும், தன் வாயால வந்து இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும், சிலிண்டர் விலை குறைக்கப்படும், டோல்கேட்கள் வந்து அகற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னா கண்டிப்பா இந்திய அளவுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து பெருவாரியாக வெற்றி பெறறதுக்கு இத்தகைய தேர்தல் வாக்குறுதிகள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த யதார்த்தத்தை வந்து காங்கிரஸ் கட்சி புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்திய கூட்டணி வந்து இந்திய அளவுல மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த அளவு சந்தேகம் இல்லை. கண்டிப்பா இந்த வாக்குறுதியை வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது நம்ம ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. அதை தவிர மற்றபடி காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கக்கூடிய பெருவாரியான வாக்குறுதிகள் ஒரு நல்ல வாக்குறுதிகளாக தான் இருக்குது. கண்டிப்பா இந்திய ஜனநாயகம் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா மக்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில வந்து எது வந்து அன்றாட பொதுமக்களுக்கு ஏழை வாழைகளுக்கு வந்து பயன்படுதோ அந்த கட்சியை வந்து ஆதரிக்க வேண்டியது தான் நம்மளுடைய தலையாய கடமை. ஏன்னா இந்திய ஜனநாயகம் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்திய ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுறாங்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் நம்ம வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை வந்து கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பிஜேபி கட்சியுமே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. தமிழகத்துக்கு வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 5-6 டைம் வந்துட்டு போயிட்டாரு. 5-6 டைம் வந்து போனதுல வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியை இன்னும் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. பிஜேபி கட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா சொன்னாங்கன்னா அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையோட சாதக பாதகத்தை வந்து கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோவா பண்ணலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வணக்கம்.